ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 3 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல எல்லாருமா உட்காந்து கார்ட்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ மொத்தம் காவேரி அந்த பக்கமா வராங்க. அப்போ பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நீ விளையாடுறியா? எனக்கு விளையாட தெரியல அப்படின்னோடனே, இப்போ உடனே அஜய் என்ன சொல்றாருன்னா, நீங்க விளையாடுங்க பாட்டி அப்படின்னா, அப்போ அன்பரசும் வந்து நீங்க விளையாடுங்க அவளுக்குலாம் விளையாட தெரியாதுன்னே, யாருக்கு எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அதை வாங்கி கீழே உட்காந்து அவங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து கரெக்டா விஜய் வர்றாரு. விஜய் வந்து காவேரி பக்கத்துல உட்காந்துட்டு விஜய் சொல்லிக் குடுக்குறாரு. அப்போ உடனே அன்பரசு என்ன சொல்றாருன்னா, யாரும் சொல்லிலாம் குடுக்கக் கூடாது. அவ தான் விளையாடணும்னே. என்ன நீங்க தோத்துருவீங்கன்னு பயப்படுறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிக் குடுக்குறாரு. அப்ப அஜய் வந்து நீ வராம இருந்திருந்தன்னா நான் தானே ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு கடைசியில காவேரி தான் வின் பண்றாங்க. அப்ப உடனே அன்பரசு வந்து நீ சொல்லிக் குடுத்தனால தான் அவ வின் பண்ணிட்டா அப்படின்னோடனே, என்ன சித்தப்பா இப்படி சொல்றீங்க? நாங்க விளையாண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட தோள்ல கை போட்டு விஜய் அந்த மாரி சொல்றாரு. அவர் பக்கமா இழுத்து நாங்க 2 பேரும் தான் விளையாண்டோம் அப்படிங்கிற மாரி. இப்ப நாளைக்கு நீ என்கேஜ்மெண்ட் போறத பத்தி பேசுறாங்க. அப்போ உடனே அன்பரசு என்ன சொல்றாருன்னா, நம்ம கார்லயே போயிருதா. அதான் காவேரி தான் வரமாட்டேன்னுன்னே, யார் சொன்னா நான் வரமாட்டேன்னு? நான் வருவேன். அதெல்லாம் நான் வருவேன்னோனே, நீ அன்னைக்கு பொண்ணு பார்க்க போறதுக்கே வரமாட்டேன்னு சொன்னனோனே, அது அன்னைக்கு, இது இன்னைக்கு நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னோனே, அப்போ உடனே விஜய் என்ன சொல்றாருன்னா, என்ன இதுவும் குத்தமா? அவ வரலனாலும் குத்தமா? வர்றேன்னு சொன்னாலும் குத்தமா? அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்புறமா தாத்தா என்ன சொல்றாருன்னா, உங்க வீட்ல உள்ளவங்களெல்லாம் கூப்பிடலாமா? தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல அவங்களெல்லாம் கூப்பிட வேண்டாம். ஏன்னா எங்களுக்கும் பசுபதிக்கும் இருக்கிற பகை அந்த மாரி அப்படின்னோனே, அன்பரசு என்ன சொல்றாருன்னா, நீ சொல்ற மாரிலாம் அவர் ஒண்ணும் பெரிய இதா தெரியலையே. நீ தான் ரொம்ப பண்ணிட்டு இருக்கிற மாரி தெரியுது அப்படின்னோனே, விஜய் என்ன சொல்றாரு, யார் சொன்னா? உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. இந்த மாரி தாலி ஃபங்ஷனுக்கு கூட அவர் வந்திருந்தப்போ இந்த மாரி வில்லனாக ட்ரை பண்ணாரு. நான் தான் 2 தட்டு தட்டி வச்சிருக்கேன். சும்மா அவர அடிச்சு அடிச்சு எனக்கு தான் கை வலிக்குது. சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட வா ரொம்ப டயர்டா இருக்கு போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு காவேரிய கை பிடிச்சு கூட்டு போறாரு. காவேரி எல்லாருக்கும் பை 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 பைன்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அப்போ அன்பரசு வந்து அவங்க பையன்கிட்ட வந்து பேசிக்கிறாங்க 2 பேருமா. இவ பேசுற பேச்சே சரியில்லையேடா! எதனாச்சும் பண்ணுவாளான்னோனே, அவளாலலாம் ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. அது எங்க மாமனார் பயங்கர இது அப்படிங்கிற மாரி அஜய் சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறாரு. இப்ப அன்பரசு டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது, காவேரி ஸ்டெப்ஸ்ல நின்னு அழகா புலிமாங்க புளிப்பா அந்த சாங்க்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு அவங்க மேல ஓடிடுறாங்க. இங்க விஜய்க்கே டவுட்டா இருக்குது. நீ என்ன இவ்வளோ சந்தோஷமா காவேரி வந்து ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க காலையில கட்டுறதுக்காக. என்ன நீ ஏதோ பிளான் பண்ணியிருக்க மாரியே தெரியுதே! என்ன செய்ய போறேன்னோனே, பாருங்க காலையில உங்களுக்கு தெரியும். நாளைக்கு காலையில நீங்க என்கிட்ட இந்த மாரி பேசுவீங்களான்னே தெரியாதுன்னோனே, விஜய்க்கு திக்குனாயிருது. என்ன சொல்றேன்னோனே, சும்மா சொன்னேங்க. நீங்க வேற இந்த மாரி தானே என்கேஜ்மென்ட்க்கு முந்தின நாள் வந்து இப்போ பசுபதி வீட்ல வந்து இந்த மாரி ஒரு சீரியல் லைட்லாம் போட்டிருப்பாங்கல்ல. இது மாரி தான் எங்க அக்காவோட என்கேஜ்மென்ட்க்கு முதல் நாள் நாங்களும் எங்க வீட்ல போட்டிருந்தோம். எங்க அப்பா பசுபதிய போய் பார்த்துட்டு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தாரு. ஆனா, அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா இந்த மாரி ஆயிட்டாரு. என்கிட்ட என்னலாமோ பேசினாரு சொல்லிட்டு, காவேரி அன்னைக்கு நடந்த விஷயத்த, அவங்க அப்பா இறந்தது எல்லாத்தையுமே ரொம்ப ஃபீல் பண்ணி விஜய் கிட்ட சொல்றாங்க. அவங்க சொல்றத கேட்டு விஜய்க்கே கண்லேருந்து அப்படியே கண்ணீரா வருது. அப்புறமா சாரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, நீ அத பத்திலாம் எதுவும் நினைக்காத. முடிஞ்சது முடிஞ்சது தான். எல்லாமே சரியாகும். நீ தூங்கு. நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு தூங்க சொல்றாரு. காலையில எல்லாருமா கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்தோனே ஃபர்ஸ்ட்டு அன்பரசு அவங்க ஃபேமிலி ஒரு கார்லயும், காவேரி, விஜய், தாத்தா, பாட்டி அவங்கலாம் இன்னொரு கார்லயும் வராங்க. ஃபர்ஸ்ட்டு விஜய் தான் கார்லேருந்து இறங்கி வர்றாரு. வந்து இவங்க எல்லாத்துக்கும் வணக்கம் போட்டு காவேரிய வண்டியிலேருந்து இறக்கிட்டு பசுபதி கொஞ்சம் தள்ளி நிக்க சொல்லிட்டு, அன்னைக்கு 2 லேடி காவேரிய வந்து என்ன நீ மஞ்ச கயிறு, கருப்பு கயிறா கட்டியிருக்க அப்படின்னு கேட்டாங்கல்ல. அவங்க 2 பேருகிட்டயும் காவேரி நகை போட்டிருக்கத காட்டி அப்படியே சுத்தி விடுறாரு. ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, காவேரி கிட்டயே ஓகே தானே வா போலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அந்த சீன் ரொம்ப அழகா கியூட்டா இருக்குது. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.